ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. லாஸ்ட்டாக போட்டிருந்த ஷஷ்டி vlogல ஃப்ரிட்ஜை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நியூ ஃப்ரிட்ஜும் ஆர்டர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நியூ ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணி 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வந்து டெலிவர் பண்ணுறதுக்கே வராங்க. ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. மார்னிங் 9 o'clockலேருந்து இப்போ வந்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஈவினிங் 6 o'clock மேலே தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய இடத்துல ஸ்க்ராச்சஸ் இருந்தது. ஒரு நியூ ஃப்ரிட்ஜ் மாதிரியே இல்லை. ஷோரூமில் வந்து ஷோ பீஸ்க்காக வச்சுருந்த மாதிரி இருந்தது. அது எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அந்த ஃப்ரிட்ஜை வந்து திருப்பி அனுப்பியாச்சு. திருப்பி அனுப்பிட்டு நாங்கள் வந்து ரீஃபண்டே கொடுத்துருங்க, எங்களுக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு ரீஃபண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் கால் பண்ணிவிட்டு இல்லை ரீஃபண்ட் வேண்டாம், ஒரு 1000 rupees வந்து எக்ஸ்ட்ரா ரெடியூஸ் பண்ணிக்கிறோம், இன்னொரு கொஞ்ச நாளில் நியூ ஸ்டாக் வந்து உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். பழைய ஃப்ரிட்ஜுமே திருப்பி கொடுத்து அனுப்புறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை. சரி புதுசு வந்து கொஞ்சம் டேமேஜாக வந்ததுனால பழசே இருக்கட்டும், புதுசு வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சைடு வந்து தோணிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி ரீஃபண்ட் பண்ண ஒரு மாதிரி இருக்கும், நியூவாக ஸ்டாக் வந்து உங்களுக்கு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஓகே அப்படின்னு அதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். அந்த ஃப்ரிட்ஜுமே வந்து கொஞ்சம் ஒரு 2-3 நாள் வந்து டிலே ஆகி தான் வந்துச்சு. பழைய ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ஓடிட்டுருக்கு. ஃப்ரீசர் பாக்ஸ் தவிர மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஃப்ரீசர் ஃபுல்லாகவே 10 days ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் ஃபார்ம் ஆகிடும். மேலே இருக்க அந்த ஒரு பிளாஸ்டிக் லேயருமே வந்து உடஞ்சிருச்சு. டோருமே வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாது. ஐஸ்கிரீம்லாம் வச்சோம் அப்படின்னா அப்படியே மெல்ட் ஆகிடும். அதனாலேயே வந்து இந்த ஃப்ரிட்ஜை மாற்றுறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. பட் மற்றபடி இந்த ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இந்த வீட்டில் வந்து 10 yearsக்கு மேலே இருக்குது. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சென்டிமெண்ட்டான ஃப்ரிட்ஜு. கலருமே வந்து ரொம்ப பேபி பிங்க் கலரில் ரொம்ப மைல்டான கலராக சூப்பராக இருந்தது. நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து இதில் எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குறது மனசே இல்லை. 1000 rupees எடுத்துருந்தாங்க. இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுக்காம வீட்லேயே வச்சுட்ருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தான் வந்து ஆக்குப்பை ஆகிட்ருக்கும். இதை வந்து யூஸும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்துட்டு மனசே இல்லாமல் சரி வேறு வழி இல்லாமல் வந்து இதை கொடுத்து அனுப்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நியூ ஃப்ரிட்ஜை டெலிவர் பண்ணுறதுக்காக வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் தான் இருந்தோம். ஃப்ரிட்ஜை வந்து செக் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக தான் அங்கேருந்து இங்கே வந்திருந்தோம். அன்றைக்கி ஒரு டைம் வந்துட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு திரும்பி அம்மா வீட்டுக்கே போயிட்டோம். செகண்ட் டைம் ஃப்ரிட்ஜை டெலிவர் பண்ணும்போதேமே வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியில் இருந்தோம். நர்சரிக்கெலாம் போயிட்டு அங்கே இருக்கும் போது தான் டெலிவர் பண்ண வரோன்னு கால் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் அத்தை மாமா இருந்தாங்க. அவங்களே வந்து செக் பண்ண சொல்லி ஃப்ரிட்ஜை வச்சுட்டு பழைய ஃப்ரிட்ஜையும் வந்து ரிட்டன் கொடுத்து அனுப்பியாச்சு. ஃப்ரிட்ஜு வந்த அன்றைக்கி நைட்டு தான் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம். ஃப்ரிட்ஜு டெலிவர் பண்ணி அவங்க ஒரு 6 to 7 hours கிட்ட ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வர வரைக்குமே ஃப்ரிட்ஜ் ஆன் ஆகாமல் தான் இருந்தது. நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடி எல்லாமே வெளியே எடுத்து வச்சாச்சு. இந்த டைம் வந்து கொஞ்சம் நிறையாவே வாங்கியிருந்தோம். எங்களோட சம்மர் லீவ் வந்து முடிய போது வெண்பாக்குட்டிக்கு வந்து ஸ்கூலும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பெங்களூர் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையா செடியெல்லாம் வச்சு விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையாவே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். நெக்ஸ்ட் vlogல என்ன செடியெல்லாம் வாங்கியிருந்தோம், அதை எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணுறேன். இப்போது டைம் வந்து 9:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜும் கொண்டு வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே இருந்த கவர் எல்லாமே பிரிச்சுட்ருந்தோம். பிரித்து முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணணும். பழைய ஃப்ரிட்ஜு வீட்டில் இருந்ததுமே வந்து எல்ஜி பிராண்டு தான். 10 yearsக்கு மேலே ஆச்சு. அது வந்து லைட் பேபி பிங்க் கலரில் இருக்கும். அதோட லிட்டர் வந்து கொஞ்சம் 186 liters தான். அதை விட கொஞ்சம் பெருசு தான் இது. ஆக்சுவலி நாங்கள் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து கோபியில் இருக்க ஜெகன் மெட்டல் மார்ட்க்கு போயிருந்தோம். அங்கே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி வந்து பண்ணுவாங்க. நம்ம அவங்கக்கிட்ட என்ன வாங்கியிருந்தாலும் அதை வந்து ஃப்ரீயாகவே டெலிவர் பண்ணிவிடுவாங்க. அதனால் அந்த ஷாப்புக்கு தான் வந்து போயிருந்தோம். அவ்வளோவா கலெக்ஷன்ஸ் எதுவுமே வந்து டபுள் டோரில் இல்லை. இன்னொன்று வந்து வீட்டில் தேடிட்டு இருந்தது சில்வர் கலரில் வேணும், பிளெயினாக வேணும்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். சில்வர் கலர், ப்ரௌன் கலர், இந்த மாதிரி எது பிளெயினாக இருக்கோ டிசைன்ஸ் எல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக எல்ஜியில் 5 ஸ்டாரில் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து இருந்துச்சு. இது வந்து 224 liter தான். முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் தான் பெருசு. இருந்தாலும் இது வந்து ஃப்ரிட்ஜ் வந்து லுக் வைஸ் கலர் வைஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் இந்த ஃப்ரிட்ஜையே வந்து சூஸ் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் தான் இருந்தது. மைண்டு ஃபுல்லாகவே வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி இருந்தது. பட் வீட்டுக்கு வந்து வச்சதுக்கப்புறமா நல்லாவே செட் ஆகிடுச்சு கிச்சனுக்கு. இது வந்து எல்ஜியில் 5 ஸ்டார் ஃப்ரிட்ஜு 224 liter. இதோட ப்ரைஸ் வந்து 20,000 வந்துச்சு. எக்ஸ்சேஞ்சு ஆஃபர் இந்த ப்ரைஸ் எல்லாமே போக 5 ஸ்டார் ஃப்ரிட்ஜு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது.
நாங்கள் வாங்கியிருந்த நியூ ஃப்ரிட்ஜ் இது தான். எல்ஜி கிரே கலர் மிரர் ஃபினிஷ்ட் ஃப்ரிட்ஜு. பழைய ஃப்ரிட்ஜில் வந்து மேலே எவ்வளவோ அந்த கை வச்சாலும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே வந்து தெரியாது. பட் இந்த ஃப்ரிட்ஜில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா, லைட்டாக நம்ம கையில் ஏதாவது டச் பண்ணுறோம், டோர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அந்த பிரிண்ட் வந்து நல்லாவே தெரியுது. லைட்டாக ஒரு சின்ன மைன்யூட்டான அழுக்குப்பட்டால் கூட நல்லாவே விசிபிளாக தெரியுது. அதை தாண்டி கலர் வைஸு டிசைன் வைஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஃப்ரிட்ஜை. பழைய ஃப்ரிட்ஜில் வந்து கீழே வெஜிடபிள் ட்ரே வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து யூஸ் பண்ணதே இல்லை. சரி, இந்த ஃப்ரிட்ஜு வாங்கும்போது அது இல்லாமல் தான் வாங்கலான்னு பார்த்தோம். பட் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பிடிச்சிருந்தது. இதுலேயுமே வந்து வெஜிடபிள் ட்ரே இருந்தது. சரி, இருந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு பிடிச்சதுனால அந்த ட்ரேவோடவே வந்து வாங்கியாச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒவ்வொரு ட்ரேக்குமே வந்து சைடில் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே பிரித்து எடுக்கிறதுக்கே டைம் வந்து நிறையா ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்ததுக்கு அப்புறமா தான் ஃப்ரிட்ஜை வந்து நாங்கள் ஆன் பண்ணோம். ஃப்ரிட்ஜை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஃப்ரிட்ஜே ஆன் ஆக ஆரம்பிச்சிது. இதில் வந்துட்டு எக் ட்ரே ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா பாக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபைனலி ஃப்ரிட்ஜை வந்து ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா ஃப்ரிட்ஜு வந்து எந்த செலவும் வைக்காமல் ஒரு 10 இயர்ஸ் வரைக்குமாச்சும் அட்லீஸ்ட் ஓடணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு தான் வந்து ஆன் பண்ணியிருக்கோம். இனி போக போக தான் தெரியும் ஃப்ரிட்ஜு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகுது அப்படின்ட்டு. ஸ்விட்ச் போட்டதுமே வந்துட்டு லைட் ஆன் ஆகிடுச்சு. பட்டு ஃப்ரிட்ஜ் வந்து கூலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலேயே வந்து டைம் எடுத்துச்சு. எங்களோட இந்த புது ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இதோட நான் வந்து இந்த விலாகை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இனி அடுத்தடுத்த விலாக்ஸில் வந்து மீட் பண்ணலாம். நான் போடுற எல்லா வீடியோஸும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி பார்க்குறவங்க எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் சேனல் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. தேங்க்யூ.